வணக்கம் யூகே முரளியண்ணா. ஒரு விஷயம் கேள்விப்பட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உதயராகம் ஆரம்பித்து 35 வருஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆர்கெஸ்ட்ரா வச்சு அதை ஒரு 20 நாள் 30 நாள் அதை கடந்து கொண்டு போகிறது பெரிய விஷயம். நீங்கள் 35 வருஷமாக இதை சிறப்பாக சீரும் சிறப்பாக நடத்திட்டு போகிறீங்க. இதோடு இல்லாமல் இன்னும் 100 வருஷம் உங்களுடைய இந்த உதயராகம் இசைக்குழு இன்னிசைக்குழு மேலும் இன்னும் பல சாதனைகளை புரியணும்னு சொல்லி நான் எல்லாம் வல்ல இறைவன். UK Murli sir, congratulations for your 35 years of music journey. This is incredible and inspiring. உண்மையிலே இது ரொம்ப பெரிய விஷயம் சார். அண்ட் உங்களோட ஷோஸ் எல்லாமே ரொம்ப டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அண்ட் எப்போவுமே உங்கள் ஷோஸ்க்கு வர்றதுக்கு எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆல் த ஆடியன்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டினியூ திஸ் ஆசம் ஜர்னி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் என்டர்டைனிங் அஸ். எல்லோரும் வணக்கம். கிங் கேங் பேசுகிறேன். யூகே முரளி சார் உதயராகம் ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பித்து 35 வருஷம் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீமை வச்சு ஒரு ப்ரோக்ராம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இப்போ வீடு கட்டினாவே அதில் எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ டென்ஷனு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு ஆர்கெஸ்ட்ரா டீமை கூப்பிட்டு போயிட்டு இவ்வளோ வருஷங்கள் அவர் இன்னிசை கச்சேரி பண்ணியிருக்காருன்னா அவருக்கு உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு நல்ல மனிதர். பெரிய ஆளாக இருக்கட்டும் சின்ன ஆளாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அன்பாக பாசமாக பழகுவார். அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அது மட்டும் இல்லாமல் மகாராணி கோட்டைன்னு ஒரு படம், அந்த படத்தில் இவர் தான் இசையமைப்பாளர். அந்த மகாராணி கோட்டை படத்தில் நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய இன்னிசை நிகழ்ச்சியில் நிறைய நான் டான்ஸ் பண்ணியிருக்கேன். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் பல வருஷங்கள் இந்த இசை பயணம் தொடரும்னு சொல்லி அந்த ஆண்டவன்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி. ஹாய் யூகே முரளிஜி, எப்படி இருக்கீங்க? முதலாவது என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் நம்ம ஒரு துறையில் 1 வருஷம் 2 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம்னு சொல்லணும். உங்களோட உதயராகம் ஆர்கெஸ்ட்ரா டீம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 35 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரன் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கீங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேர். உங்கள் உதயராகம் ஆர்கெஸ்ட்ரா டீம் நிறைய பேருக்கு தெரியும். நிறைய கலைஞர்கள் நீங்கள் வளர்த்து விட்டுருக்கீங்க, ஷோஸ் கொடுத்துருக்கீங்க, தூக்கி விட்டுருக்கீங்க. உங்களை மாதிரியான நல்ல கலைஞர்கள் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். என்னோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஜி. தேங்க்யூ. சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம். என்னடா இது ராஜ்கமல் பாட்டெல்லாம் பாடி நம்மளை பயமுறுத்துறா அப்படின்னு பார்க்காதீங்க. நான் தான் பாடி பயமுறுத்துவேன். ஆனா ஒரு அழகான மனிதரும் ஒரு அற்புதமான இசைக்குழுவும் இருக்கு. அவங்க அவங்களோட இசைக்குழு மூலமா நம்மளை நிறைய சந்தோஷப்படுத்துவாங்க. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் என்னன்னா அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இசை மூலமா எல்லாரையும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல கிட்டத்தட்ட 35 இயர்ஸா 35 வருஷமா இன்னைக்கு இந்த இசைத்துறையில சாதனை படைச்சிட்டு இருக்கிற யூகே முரளி சாரின் உதயராகம் ஆர்கெஸ்ட்ராக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். என்னோட வயசை விட ஜாஸ்தி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்ல. ஸோ ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நிறைய தடவை நான் முரளி சாரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம வீட்டுல ஒருத்தரை பாக்குற மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டுல ஒரு 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 அப்பாவோட பிரதர் அந்த மாதிரி பாக்குற மாதிரியே இருக்கும். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான நேச்சர். நான் பண்ண வேண்டிய ஒரு படத்துக்கு அவர் இசை அமைக்க வேண்டியது. பட் சினிமால ஒரு சில விஷயங்கள் டக்குன்னு அப்படி கை கூடிடாது. அது அப்படி கொஞ்சம் மிஸ் ஆகி போயிடுச்சு. பட் முரளி சார் எப்பவுமே எனக்கு உங்க மேல லவ் ரொம்ப அதிகம். உங்களுக்கும் அதே மாதிரி தான் தெரியும். சோ இந்த 35வது வருஷங்கிறது சும்மா ஒரு ஸ்டார்டிங் மாதிரியே வச்சுப்போம். இன்னும் நிறைய வருடங்கள் நீங்களும் உங்களோட நண்பர்களும் உங்களோட சகாக்களும் எல்லாம் இன்னும் நிறைய சாதனை படைக்கிறதுக்கு இந்த ராஜ்கமலோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கீப் ராக்கிங் சார். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உதயராகம் யூகே முரளி சாரோட டீம் இன்னிசை மலை 35 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. ரியலி இட்ஸ் ஆசம் டு ஹியர் திஸ் அண்ட் ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் மேலும் நிறைய இசை மலைகளை கொட்டிக்கிட்டே இருக்கணும். நாங்களும் அதை என்ஜாய் பண்ணணும் சார். ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் லைஃப். தேங்க்யூ. ஹாய், அனைவருக்கும் அசோக் குமாரின் மனமார்ந்த வணக்கங்கள். என்னடா ரொம்ப புது லுக்கில் இருக்கானேன்னு யோசிப்பீங்க. பட் ஐ திங்க் இன்னைக்கு
more than half of the country or more than 3/4 of the country இந்த மாதிரி தான் லாக்டவுனில் தாடி முடியெல்லாம் வளர்த்துருக்காங்க போல. But this is a look for the next film, still in process. Nevertheless, but இந்த துன்பங்களுக்கு மத்தியிலையும் how do we keep ourselves entertained? I think music and dance is one element which keeps us going. And இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக வாழ்த்துக்கள் சொல்ல வந்திருக்கேன். ஒரு விஷயத்தை செலிப்ரேட் பண்ண விரும்புது இந்த மனசு. யூகே முரளி சார், அவர் ஒரு மியூசிஷியனாக மட்டும் இல்லாமல் I would like to congratulate and convey my heartfelt love to Udayaragam UK Murli in say Marai, because it's 35 years complete பண்ணுறாங்க. I think ஒரு ஆர்கெஸ்ட்ரா இவ்வளோ வருடங்கள் to move with the sands of time, to keep us entertained, to always touch the chords of our heart. இவ்வளோ வருடங்களா இந்த இசை மழை, இந்த இன்னிசை மழை has been pouring on all of us. I think இந்த ஆர்கெஸ்ட்ரோட 35 years is not even, அவங்களோட அனுபவம் is not even our வயசு. ஸோ இது வாழ்த்து சொல்கிறத தாண்டி பிரார்த்தனைகள் தான் பண்ண மனசு வருது, தட் இது இன்னும் மேலும் மேலும் வளரணும். அண்ட் ஷுட் கீப் டச்சிங் த கார்ட்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ், ஷுட் பி அ பார்ட் ஆஃப் அவர் லைஃப்ஸ், டு கீப் அஸ் என்டர்டெயின்ட், டு பி வித் த குட்ஸ் அண்ட் த பேட் டைம்ஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ், அண்ட் டு ஃப்ளோ லைக் அ ரிவர் as you keep doing. Thank you so much UK Murli sir and the entire orchestra. உங்களோட இன்னிசை மழை என்றென்றும் நம்ம மேலே it should keep pouring, and wishing you loads of luck, love, happiness and cheers in the years ahead to come. Lots of love. Thank you so much sir. And உங்க கூட ஒர்க் பண்ண ஒரு பாக்கியம், ஒரு அனுபவம் எனக்கு கிடைத்தது. Thanks to and it was a wonderful song, வா நண்பா கனவு காணலாம்னு அப்துல் கலாம் ஐயாக்கு. It's a song of inspiration which I was privileged to sing, and thank you for giving a wonderful music for it also sir. இன்னும் பல ஆப்பர்ச்சுனிட்டிஸில் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், and I wish you all the very best in all your endeavors. மனமார்ந்த வாழ்த்துக்கள். God bless you sir. Love you sir.